ஆன்மீக ஐதீகங்கள். வெண்ணெய் காப்பு. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சாற்றப்படும் வெண்ணெய் காப்பின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். தெய்வத்தால் ஆகாது எனினும் தெய்வ பக்தியின் துணை கொண்டு முயன்றால் வெற்றி கிடைக்கும் என்பதனை நிகழ்த்திக் காட்டியவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி. பொதுவாக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை உண்டு. அந்த வகையில் சிரஞ்சீவியான ஆஞ்சநேயரை வழிபடும் போது வடைமாலை சாற்றியும், வெற்றிலைகளை மாலைகளாக சாற்றியும், காய்கறிகள் மற்றும் பல வகையான பழங்கள் கொண்டு வண்ண மாலைகளாக சாற்றியும் வழிபடுவது உண்டு. இதில் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானுக்கு விசேஷமான வெண்ணெய் காப்பிட்டு வழிபடுவது மிக மிக முக்கியமான ஆற்றல் வாய்ந்த வழிபாடாக கூறப்படுகிறது. இதனால் நாம் அடையும் பலன்கள் ஏராளம் ஏராளம். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவதற்கு ஓர் புராண வரலாறும் சொல்லப்படுகிறது. அதாவது, ஸ்ரீராமபிரானுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தில் ராவணன் இறந்த பிறகு 2 அசுரர்கள் எப்படியாவது ஸ்ரீராமனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களாம். ஸ்ரீராமன் சிரஞ்சீவியான அனுமனை அனுப்பி அந்த அரக்கர்களை அழித்துவிட்டு வரும்படி உத்தரவிட்டாராம். அப்போது தேவாதி தேவர்களும் தெய்வ ரூபங்களும் அனுமனிடம் பல ஆயுதங்களை கொடுத்தனுப்பினார்களாம். அந்த வகையில் ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராமர் வில்லையும், பிரம்மா, சிவன் உள்ளிட்ட மற்ற தெய்வங்கள் அவரவர்களுக்குரிய ஆயுதங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார்களாம். அப்போது அங்கிருந்த ஸ்ரீகிருஷ்ணர் ஆயுதங்களுக்கு பதிலாக வேறு ஒன்றை கொடுத்தாராம். அந்த பொருள் தீர்வதற்குள் எப்படியாவது அரக்கர்களை அழித்துவிட வேண்டும் என்பதுதான் ரகசிய குறிப்பு என்று கூறப்படுகிறது. அது என்ன பொருள் தெரியுமா? அதுதான் இன்று ஆஞ்சநேயருக்கு நாம் சாற்றும் வெண்ணெயாகும். ஸ்ரீகிருஷ்ணருக்கு வெண்ணெய் என்பது மிகவும் விருப்பமான ஒன்றாக இருப்பது அனைவருக்கும் தெரியும். ஆக கிருஷ்ணர் அனுமனிடம் வெண்ணெயை கொடுத்து அந்த வெண்ணெய் உருகுவதற்குள் அரக்கர்களை அழைத்துவிட்டு திரும்ப வேண்டும் என்று கூறிவிட்டு வழி அனுப்பி வைத்தாராம். அதே உத்வேகத்துடன் விரைந்து சென்ற ஆஞ்சநேயர் வெண்ணெய் உருகுவதற்குள் அந்த 2 அரக்கர்களையும் ஒழித்து கட்டினார் என்பது புராண வரலாறு. இதனால் அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் பகைவர்கள் தொல்லை நீங்கும் என்பதும் ஐதீகம். அஞ்சனை மைந்தனே அனுமந்தராயனே, அஞ்சனை மைந்தனே அனுமந்தராயனே, நெஞ்சனை மஞ்சத்தில் ராமனை கண்டோனே, நெஞ்சனை மஞ்சத்தில் ராமனை கண்டோனே, அறம் தொழுவோரின் பயம் களைவோனே, அறம் தொழுவோரின் பயம் களைவோனே, அறம் தரும் வீரனே வாயுகுமாரனே, அறம் தரும் வீரனே வாயுகுமாரனே. வாழ்க்கையில் இருக்கும் தீராத இன்னல்கள் நீங்க அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது என்பது மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். மேலும் ராமசேவைக்காக தன் உடம்பை புண்ணாக்கிக் கொண்டதால் காயத்தின் வேதனையை குறைக்க வெண்ணெய் சாற்றி வழிபடுவதாகவும் கூறப்படுகிறது. அனுமனை கண்டால் காற்றில் கலக்கும் தூசுகள் போல துர்சக்திகள் பறந்து ஓடும் என்கிறது ராமாயணத்தில் ஒரு பகுதியான சுந்தர காண்டம். அனுமனை வழிபட்டால் திருமால், சிவன், பிரம்மா, இந்திரன், கருடாழ்வார் உள்ளிட்ட தெய்வங்களை வழிபட்ட பலன்கள் கிடைக்குமாம். கொடுக்கின்ற ஒரு தெய்வம் ஆஞ்சநேயன், நம் குறையெல்லாம் தீர்க்கின்ற ராமதூதன். கொடுக்கின்ற ஒரு தெய்வம் ஆஞ்சநேயன், நம் குறையெல்லாம் தீர்க்கின்ற ராமதூதன். நேயர்களே, ராமனுக்கும் அனுமனுக்கும் இடையே இருக்கும் பந்தம் நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கும் பக்தியையும் மிஞ்சியது. தன் நெஞ்சை பிளந்து ஸ்ரீராமர் இருக்கிறார் என்பதை உலகிற்கு பறைசாற்றிய அனுமனின் பக்திக்கு நிகர் எதுவுமே இல்லை என்று கூறலாம்.
வெண்ணெய் பக்தர்களின் தூய்மையான உள்ளத்தை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. வெற்றி கிடைக்க வெண்ணெய் காப்பு என்பதற்கேற்ப எவரொருவர் தூய்மையான உள்ளத்துடன் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு கேட்ட வரம் எல்லாம் கிடைக்கும் என்பது ஐதீகம். வெண்ணெய் எப்படி உருகுகிறதோ அதைப் போலவே ஸ்ரீ ராமநாம ஜபத்தால் அனுமன் உள்ளம் உருகி நம் வினைகளை எல்லாம் தீர்ப்பதாக கூறப்படுவதால் இனி நாமும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி ஸ்ரீ ராமநாமம் கூறி வழிபடுவோம். வேண்டிய வரங்கள் அனைத்தையும் பெறுவோம். ஆன்மீக ஐதீகங்கள். வெண்ணெய் காப்பு.